Good morning, Harish. Good morning, Miss. Hi, how are you? Fine. Holiday விட்டுட்டுதா உங்களுக்கு? Holiday எப்போ? When is Oh, your holiday? Today? oh, 18. Today onwards ம். holiday? Ah, நாளைக்கு சரி. நாளைக்கு. நாளை நாளைக்கா? ஸ்கூலுக்கு வடிவா எழுதுங்க சரியா இப்படி எழுத வேண்டாம் கலர் பென்சில் Okay, when is your vacation start? Oh, August 11th. From tomorrow, August 17th. 15. 18 ஸ்கூல் 18. நாளை இன்னைக்கு நாங்க விட இல்ல மிஸ் நாளையில இருந்து 18 தான் ஸ்கூல் தொடங்குது 10 days 10 days. Right. Okay. 5 ஸ்கூல் டே 5 அங்கால சாட்டர்டே சண்டே போய் அடி வந்தவரைக்கும் 10 days அப்புறம் Right. நவம்பர்ல ஒரு 1 month ஹாலிடே விடுறாங்களா நவம்பர்ல ஒரு 1 month ஹாலிடே எக்ஸாம் சரி. ஏதோ வருது ஆமாம். all வேலைக்குரியது போல. Right. வடிவே சரி இருங்க. சரி ஓகே Okay. Right. நாங்க போன கிளாஸ் என்ன பார்த்தோம் நாங்க ஹரிஷ்? Say நன்றி. சரி நன்றி. எத்தனையாம் பாடம் பார்த்தோம் நாங்க? பாடம் லெசன். lesson. Oh, 13. 13. எஸ். அது 2 திருக்குறள் பாடமாக்க சொன்ன நான் பாடமாக்கினீங்களா? இல்ல பாடமாக்கணும். இல்ல. எப்ப பாடமாக்குவீங்க? அடுத்த கிளாஸ் சொல்லுவீங்களா? எஸ். ஓகே ரைட் ஓகே. நாங்க இதுக்குரிய பேப்பர் ஒன்று பார்ப்போம் சரியா? லெசன் பேப்பர் ஒன்று பார்ப்போம். போன கிளாஸ் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நானு. நீங்க போட்டோ காப்பி எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க ஒருக்கா. எஸ், செய்தித்தாளுக்கு கீழே 9வது கேள்வியில இருந்து வருகுது அந்த கொஸ்டின். சோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இருக்கிறீங்க. ஒருக்கா பாருங்க பாப்போம் ஹரிஷ். What? See the paper? எஸ், இந்த பேப்பர் உங்கள்ட்ட இருக்குது. ஒருக்கா பாருங்க. செய்தித்தாளோட கொஸ்டின் செய்த பேப்பர். இருக்கு. இருக்குதா? ரைட் ஓகே. ஓகே, திருக்குறளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கு. திருக்குறளின் ஆசிரியர் யார்? திருவள்ளுவர். எஸ், அழைட்டீங்க. ஓகே தானே? திருக்குறளில் காணப்படும் பிரதான பகுதிகள். எஸ், என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு கேட்டிருக்கு. அது உங்களோட பாட புக்கில இல்ல, அது பொதுவா இருக்கு. இப்போ நீங்க கிரேட் 9 10க்கு போகல அதை படிப்பீங்க. என்னென்ன இருக்குன்னு மிஸ் சொல்றேன்னு எழுதுங்க சரியா? 3 பிரதான பகுதிகள் இருக்கு. எத்தனை பகுதிகள்? 3. எஸ், 3. அதுல முதலாவது சொல்லுவோம் அறத்துப்பால். என்னது? அறத்துப்பால். 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 பொருட்பால். 2வது பொருட்பால். போ டு இட் பா இல். பொருட்பால். பொருட்பால். 3வது இன்பத்துப்பால் இல்லாட்டி காமத்துப்பால் சொல்லி சொல்லுவோம். நீங்க இன்பத்துப்பால் எழுதுங்க. இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்.
ஓகே, வாசிச்சு காட்டுங்க. என்னென்ன பகுதிகள்? 3 பிரதான பகுதிகளும் என்னென்ன? அறத்துப்பால், ஓ, பொருட்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பது பால். வெரி குட். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேள்வி? திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இல்லாட்டி குறட்பாட்கள் உண்டு? என்ன கேட்டிருக்கு? திருக்குறளில் எத்தனை அதிகாரம்? அதிகாரங்கள் உண்டு திருக்குறள்ல. எத்தனை தெரியுமா? 133. திருக்குறள் அதிகாரமா? 133. 133. வெரி குட். இப்ப இதுல கேட்டிருக்கு குறட்பாட்கள் எத்தனை? குறட்பாட்கள் 1330. வெரி குட். ஒன்றுக்கு 10 படி. என்ன? ஆயிரத்தி 330. வெரி குட். அடுத்தது உன பாட புத்தகத்தோட சம்பந்தப்படுத்தி கேட்டிருக்கு. சரி, உன பாட புக்கிலேயே இருக்கு. செய் நன்றி என்பதன் பொருள் யாது? செய் நன்றி. செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி. வெரி குட். ஒருக்கா திருப்பி வாசிங்க. தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி. வெரி குட். அடுத்தது உகந்த காலத்தில் செய்யப்பட்ட உதவி எத்தகையது? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலிது. அதிட்ட பொருள் கேட்டிருக்கலாம். உகந்த காலத்தில் செய்யப்பட்ட உதவி எத்தகையதுன்னு கேட்டிருக்கலாம். சரியா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலிது. இதுல கேட்ட கேள்வி என்னன்னு முதல் பாருங்க. உகந்த காலத்தில் செய்யப்பட்ட உதவி எத்தகையது? எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? உகந்த காலத்தில நீங்க உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட அந்த காலத்தில செய்யப்பட்ட உதவி எத்தகையதா? தனக்கு முன் ஓர் உதவிக்கு இல்லையே. உகந்த காலத்தில இதுதான் வரும். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. அதுதான் இந்த கேள்வியை கேட்டுக்கினா, உகந்த காலத்துல ஒரு சட்டியான காலத்துல செய்யப்பட்ட உதவி எப்படிப்பட்டதாம்? ஞானத்தில் மான பெரிது. அதாவது என்னவா? உலகிலும் பெரிதானது. அந்த உதவி சிறிதாயினும் அது உலகினும் பெரிதானது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த உதவி சிறிதாயினும் உலகினும் பெரிதானது. அப்ப எப்படி எழுதுவீங்க? செய்த உதவி சிறிதாயினும் அது உலகினும் பெரிது. அதுதான் ஆன்சர். ஓகே, நான் போடணும். சரி மிஸ். அடுத்த கேள்வி பாருங்க. செய் நன்றி அதிகாரத்தில் கூறப்படும் நட்பு பற்றி கருத்துக்கள் எவை? செய் நன்றி அதிகாரத்தில் கூறப்படும் நட்பு பற்றிய கருத்துக்கள் எவைன்னு சொல்லி செய் நன்றி அதிகாரம் பண்ணா இதுதான் ஃபுல்ல. இப்ப இதுல 10 குறள்கள் இருந்தது. இவ்வளவுத்திலையும் நீங்க இந்த நட்பு பற்றி என்ன கருத்துக்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு? இந்த நட்பு பிறரங்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய நட்பாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன? இப்ப இன்றைக்கு நீங்க எனக்கு உதவி செய்றீங்கண்டா, அந்த உதவி எனக்கு உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைமையும் இருக்கலாம். இல்லையன்னு சொன்னா அப்படி இருக்கலாம், செய்யக்கூடிய நிலைமையும் இருக்கலாம். என்ன?
அப்படித்தானே? எஸ். அப்ப இந்த நட்பு பற்றி என்ன கருத்து செய் நன்றியில கூறியிருக்கன்னு சொன்னா என்ன எழுதுவீங்க? என்ன உங்களுக்கு விளங்குது இந்த 10 என்ன சொல்றது, பண்புலே 10 குறள்களையும் நீங்க பாத்தீங்க தானே? சோ அந்த 10 குறளை வச்சுக்கொண்டு நீங்க உங்களுக்கு என்ன விளங்கும்? அப்படி இருக்கு நட்பு. இதுல பாருங்க, இந்த 6வது பாட்டுல பாருங்க சொல்லியிருக்கு, குற்றமற்றவர் நட்பை மறக்க கூடாது, துன்ப காலத்தில் உதவிய நட்பை விடக்கூடாது. 2 விஷயம் ஒரே பாட்டுல சொல்லி இருக்கிறான். என்னவாம்? குற்றமற்றவர் நட்பு என்று சொல்லி சொன்னா யாரு? குற்றமற்ற நட்பு, குற்றமற்றவர் நட்புன்னு சொன்னா குறையே இல்லாதவங்களுடைய நட்பு. என்ன? அப்ப நீங்க முதலாவது எழுதி கொள்ளுங்க. முதலாவது குற்றமற்றவர் நட்பை மறக்க கூடாது, முதலாவது பாயிண்ட்ஸா போடுங்க. அடுத்து 2வது பாயிண்ட்ஸா நீங்க போடலாம், துன்ப காலத்தில் உதவியவரின் நட்பையும் மறக்க கூடாதுன்ற இந்த நட்பு விஷயம் சொல்லுது. சரி மிஸ். ரைட்டா? 2 விஷயம் நட்பை பற்றி சொல்லியிருக்கேன். நட்புல 2 விஷயம் சொல்லியிருக்கேன். என்னது? குற்றமற்றவர்களுடைய உறவையும் நாங்க விடக்கூடாது, வேற யாற்ற உறவு விடக்கூடாது, துன்ப காலத்தில் உதவியற்ற நட்பையும் நாங்க விடக்கூடாது. அடுத்து, நம் வாழ்வில் வாசிங்க பாப்பா. எவற்றை மறக்கவும் எவற்றை நினைக்கவும் வேண்டும் என கூறப்படுகிறது. எவற்றை மறக்கவும் எவற்றை நினைக்கவும் வேணுமாம். எந்த பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிங்க பாப்பா. யாற்ற உதவிய மறக்க, எதை மறக்க வேணும், எதை மறக்க கூடாது? எதை மறக்க வேண்டும், எதை வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு ஒரு பாட்டுல பாருங்க. மறக்க வேண்டும் எதை மறக்க வேண்டும், எதை மறக்க கூடாதுன்னு இருக்கு பாருங்களேன். மறக்க கேள்வி இருக்கு. எவற்றை மறக்க வேணும், எவற்றை நினைக்க வேணும்? என்ன எழுதிருக்கிறீங்க தெரியல மிஸ்ஸுக்கு. ஒருவர் செய்த குற்றத்தை மறக்க வேண்டும், ஒருவர் செய்த நன்மையை மறக்க கூடாது. அதத்தான் கேட்டிருக்கு. சரியா? இங்க இருக்கு பாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. என்னவா? நன்றிய நாங்க ஒருவர் செய்த நன்மையை மறக்க கூடாது, ஒருவர் செய்த தீமையை நாங்க அன்றையே மறக்க வேணுமா. ரைட்டா? எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டேன். எழுதிட்டேன் மிஸ். அடுத்து நம் வாழ்வில், அடுத்து 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 பின்வரும் குறட்பாக்கள் உள்ள இடைவெளியை பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புகவா. சொல்லுங்க பாப்போம். ஒருவர் செய்த இல்ல செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆச்சரிது. ஆச்சரிது. 2வது, பயன் தூக்க செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஓகே. 3வது,
என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் உய்வு இல்லை. செய் நன்றி கொன்ற மகற்கு. ஓகே, அடுத்தது. உடவி வரை கன்று உடவி உடவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. ஓகே, அடுத்தது. கடைசி. துறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்தோர் தூப்பு ஆயா நட்பு. ஓகே, ரைட். அடுத்தது உங்களோட பாட பரப்பில இருந்தே தந்திருக்கு. உத்திகள். உத்திகள் என்ன? வழிமுறைகள் வழிமுறைகள். எஸ். ஞாலம். உலகம் உலகம் அல்லடி பூமி. வையகம். மாசற்றார். குற்றமற்றவர் என்னண்டு? குற்றமற்றவர். கூற்றமற்றவர் இல்ல, குற்றமற்றவர். விழுமம். துன்பம் கேண்மை. நட்பு. வையகம். உலகம் உலக நடப்பு. உலகம் என்ன? உலக நடப்புன்னா உலக வழக்கு. உலகத்துல இதுதான் நடக்கிற வளமையான செயல்பாடுகள் இதுதான் என்று சொல்றதா உலக நடப்புண்டா. உலக வழக்கு. ரைட்டா? எழுதிக்கலாம். உலக வழக்கு. உலக வழக்கு. விமர்சனம். விளம்பரம். விமர்சனம் விளம்பரமா? விமர்சிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா விளம்பரப்படுத்துறதா? ஓகே. ஆவணம் செய்தல். ஆவணம் செய்தல். ஆவணம் செய்தல். ஆவணம் செய்தல்னா ஒரு ஒரு செயல்பாடு பற்றி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்றீங்க, அதை செய்து கொடுக்கறதா ஆவணம் செய்தல். அத என்னது ஆவணம் செய்தல்டா? தொகுப்பு. ஆராய்ச்சி தொகுப்பு. ஆராய்ச்சி தொகுப்பு. 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 சீர்தூக்குதல். சீர்தூக்குதல். சீர்தூக்குதல் அப்படி என்ன? சீர்தூக்கி பார்த்தல் அலசி பார்க்கிறது. அலசி பார்த்தல். அலசி பார்த்தல்னு சொன்னா ஆராய்ந்து பார்க்கிறது. ஆராய்ந்து பார்த்தல். சீர்தூக்கி பார்த்தல் ஆராய்ந்து பார்த்தல். ரைட்டா? ஓகே, அப்ப நாங்க அடுத்த பேப்பரும் செய்து முடிச்சிட்டோம். வெரி குட். நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோமா? விடை வினாவிடை. எது வினாவிடை? ஸ்கூல் புக்கா? ரைட். எழுதிட்டீங்களா? இல்ல. ஸ்கூல் புக்கே மறுக்க முடியுங்க பாப்பா. கட்டிக்காரன். கட்டிக்காரப்பில்ல. மிஸ்ஸுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். வெரி குட். ரைட். ஒரு 6 கேள்வி இருக்கு. என்ன நீங்க தான் விடையில போறீங்க. பார்த்து எழுத கூடாது ஹரீஷ். ஓகே? விட தெரியாட்டி மிஸ்ஸ கேட்க வேணும். ரைட்? ஓகே.
ஹரீஷ் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓ எஸ். நல்லா ஆனா இருக்கு. விட பார்த்து எழுத கூடாது, நீங்களா எழுத பழகணும். அப்பதான் எக்ஸாமுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு விட எழுதுவீங்க. பார்த்து பார்த்து எழுதி பழகிட்டீங்கன்னு சொன்னா பிறகு கஷ்டம் அப்பனா. ம். ஓகே, அதுதான் மிஸ் இருக்கிறார். சோ நீங்க உங்களுக்கு விளங்காத கேட்டா மிஸ் சொல்லி தருவார். இனி நீங்க வீட்டுல படிக்க வேணும். ஓ ஆனா பார்த்து ஒரு நாளும் இனி எழுதக்கூடாது. இனி நீங்க கிரேட் 5 இல்ல தானே, கிரேட் 6 வந்துட்டீங்க. இனி பார்த்து எழுதுற வேலையே இருக்கக்கூடாது. ஓகே, பார்த்து எழுதாம பழையனீங்கன்னு சொன்னாதான் எக்ஸாமுக்கு என்னது பயம் இல்லாம எழுதலாம். ஓகேயா? சரி. மிஸ் சொல்றது சரியா பிள்ளையா? சரி. குட். எத்தனையாவது கேள்வி செய்றீங்க ஹரிஷ்? நான் இதுவும் மாதம் எழுதணும். ஆஹ் சரி மிஸ். ரைட், ஃபினிஷ். ஓகே, விடைய பாப்போம். வேணாம். விட பாப்போமா? இல்ல எனக்கு ஐந்தாவது ட்ரெஸ். கடைசி எழுதிங்களா? விட தெரியலையா? என்னது விளங்கல மிஸ்ஸுக்கு கதைக்கிறேன். நீங்க என்ன கதைக்கிறீங்க? விட தெரியுமா? தெரியுது. விடைய தெரியுமா? ரைட்.
டீச்சர் டாய்லெட் போகணும் ஓகே 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 கோ
Miss. Excuse miss. Yes. Excuse me, miss. Sorry. Okay, no worries. What happened? I just finished. Okay. And then Okay. Can you on your video? okay. வீடியோ போடு Right. Okay. Okay. We'll discuss. First question. செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி எனப்படும். இவ்வதிகாரத்தில் அதிகாரம் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்துக்கு பின் வைக்கப்பட்டுள்ளது. இனியவை கூறல். இவ்வதிகாரம் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. முன்னுக்கு பாருங்க, முதல் இதுல பாருங்க. இனியவை கூறி இல்லறம் வலுவாதற்கு செய் நன்றி அவசியம். இது இனியவை கூறல் என்ற அதிகாரத்துக்கு பின்னுக்கு தான் இது வைக்கப்பட்டுள்ளது. ரைட், வெரி குட். மூன்றாவது, இதனை மறக்க வேண்டும் என இல்ல மூன்றாவது கேள்வி. செய்யாமல் உதவி பற்றி வள்ளுவர் என்ன கூறுகின்றார்? தனக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்க தனக்கு பிறர் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போடாது. இதை எப்படி பார்த்தீங்களா நீங்களா? நான் எழுதினேன். நீங்களா எழுதினாத்தான் எக்ஸாமுக்கு எழுதலாம். பார்த்து எழுதினா எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்க இயலாது. விளங்குதா? ஓகே. நாலாவது கேள்வி. இதனை மறக்க வேண்டும் இதனை மறக்க வள்ளுவர் கூறுகின்றார். எதனை மறக்க வேண்டும், எதனை மறக்க கூடாதா? மறக்க வேண்டும் ஒருவர் செய்ய குற்றத்தை, மறக்க கூடாது ஒருவர் செய்த நன்மையை. செய் நன்றி மறந்தவரின் நிலை எப்படி இருக்கும்? நன்றி மறப்பவருக்கு கடை தேற வழி ஏறியை. விளங்கல. செய் நன்றி மறப்பவருக்கு கடை தேற வழி ஏறியில்லை. வழியே இல்லை. நீங்க பார்த்தழுதி இருக்கிறீங்க போல, அப்படியா? போய் சொல்லக்கூடாது. பார்த்தலி நீங்களா? நீங்களா? பார்த்தேன். பார்த்து எழுத கூடாதுன்னு தானே மிஸ் சொல்லனா? பாத்தீங்களா? இப்படி செய்துட்டீங்க. பார்த்து எழுதினா என்ன நடக்குமெண்டா ஹரேஷ், நீங்க பார்த்து எழுத பழகிட்டீங்கண்டா பிறகு உங்களுக்கு ஞாபகத்துல நிக்காது. ஓகேயா? பார்த்தளிட்டீங்கன்னா ஞாபகத்துல நிக்குமா? நிக்காது. நெடுகாலம் பார்த்தளிட்டா. இப்ப இதுவே மிஸ்ஸிட்ட டிஸ்கஸ் பண்ணி மிஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும், எப்படி எழுதலாம்னு கேட்டு எழுதிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பண்ணாலும் உங்களுக்கு மனதுல பதியும். ஓகேயா? இனிமேல் பார்த்து எழுத கூடாது. மிஸ் பார்த்து எழுத வேணாம்னு சொல்லியும் நீங்க திருப்பி பார்த்து எழுதி இருக்கிறீங்களே.